வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டு ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியோ அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டு. ஆவியானவரே, உமது வருகையால் நாங்கள் ஒவ்வொருவரும் புது பலனடைவோம். எங்கள் வாழ்வை வளமாக்க வாரும் தூய ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்த நீராளுகை செய்ய ஆவியானவரே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையால் என்னை நிறைக்க ஆவியானவரே, ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா, Hallelujah, Hallelujah, Hallelujah. வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்த நீராளுகை செய்ய பாடுவோம். உள்ளம் திறந்து பாடுவோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைக்க நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம்மாவி மலை ஓற்ற ஆவியானவரே, ஆவியானவரே, பெருங்காற்றும் நீரே,
ஆவியானவரே, ஒவ்வொரு உள்ளங்களை ஆட்கொள்பவரே, வல்லமையால் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். பெருமலை போலவே உம்மாவிமலை ஓற்ற, பெருமழை போலவே உம்மாவிமழை ஊற்றும். வாரும் தூய ஆவியானவரே, உள்ளங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிபவரே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கி எங்களை ஆட்கொள்பவரே, வல்லமையால் என்னை நீரைக்க நீராழுகை செய்யும். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. அப்பா, உம்மை போற்றுகிறோம். நன்றி இயேசுவே. அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே. தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே. நல்ல குரல் உயர்த்தி பாடுவோம் மக்களே. இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். வல்லவர், இயேசு வல்லவர். வல்லவர். இயேசு வல்லவர். இயேசு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஹல்லேலூயா. 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 வானதூதர் புனிதர்களோடு ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர். இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர். பரிசுத்தர். இயேசு பரிசுத்தர். நம் கடவுள் பரிசுத்தர். இயேசு பரிசுத்தர். மெய்யான நம் தேவன் பரிசுத்தர். பரிசுத்தர். இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 நல்ல கைகளை உயர்த்தி எல்லாரும் நல்ல ஆண்டவரை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம். உங்கள் அருகில் இருக்கிற தேவ தூதர்கள் மகிழ்ச்சியோடு ஏதோ ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொண்டு வருகிறார்கள். அன்னை மரியாவும் புனிதர்களும் தெய்வத்தை ஸ்துதித்து ஆராதித்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற ஆராதனையின் மத்தியிலே, துதியின் மத்தியிலே வீற்றிருக்கிற தெய்வம் அவர். மகனே, மகளே, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எல்லா தடைகளும் மாறி போகும், எல்லா வியாதிகளும் வெளியேறும், பலவீனங்கள் வெளியேறும், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா வாஞ்சையும் அறிந்தவர், நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் அறிந்த கடவுள். அதனால் தான் பைபிள் சொல்லுகிறது, உங்கள் மனம் விரும்புவதை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஆமென். பக்கத்தில் நல்லா இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க,
உங்க மனம் விரும்புவதை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. உங்கள் திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க மனசுல இருக்கிற விருப்பத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆமென். உங்க மனசுல இருக்கிற ஏக்கம் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, இந்த உலகத்துல எங்கே இருவர் மனமொத்து மன்றாடுகிறார்களோ அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படுகிறது, தெய்வம் பதில் தருகிறார். கைகளை தட்டுங்க பாப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க இன்னைக்கு யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ, எதற்காக ஜெபிக்கிறீங்களோ, அந்த ஜெப கருத்துக்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் பெயரால் எங்கே 2 அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்துவோம். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். பாடும். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். நல்ல கைகளை தட்டி எல்லாரும், ஆண்டவரே நீங்கள் என் மத்தியில் இருக்கிறீங்கப்பா, உம்மை போற்றுகிறோம். கைகள் தட்டி பாடும். கை தட்டி பாடும். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். பாடுவோம். என் இயேசுவே, உணர்ந்து பாடுவோம். என் தகப்பனே, ஆமென். வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். இயேசுவே, 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 இயேசுவே. சந்தோஷமாய் இயேசுவே, 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 இயேசுவே. என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். கரம் கூப்பி உம் பாதம் நிற்கின்றோம், கர்த்தாவே உம் கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம். கரம் கூப்பி உம் பாதம் நிற்கின்றோம், கர்த்தாவே உம் கருணை வேண்டி ஜெபிக்கிறோம். கரம் கூப்பி உம் பாதம் நிற்கின்றோம், கர்த்தாவே உம் கருணை வேண்டி ஜெபிக்கிறோம். மனதொருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்து கொள்ளும் ஐயா. மனதொருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்து கொள்ளும் அப்பா. இயேசுவே, 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 இயேசுவே. வாயை திறந்து இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நம்பிக்கையோடு இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தே. என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை காண நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். இயேசுவே, எங்கள் மீது இரக்கம் வையும் ஆண்டவரே. இதோ தாயின் முகத்தை ஒரு குழந்தை தேடுவது போல நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி.
எங்கள் மீது இரக்கம் வையும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே அழகே வரும் அப்பா. முகம் காண குரல் கேட்க வருகிறோம். அன்பே அழகே வரும் அப்பா. முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே அழகே வருமப்பா. அழகு ரோஜாவே லீலி புஷ்பமே விரைந்தோடி வாரும் அப்பா. அழகு ரோஜாவே லீலி புஷ்பமே ஆண்டவரே விரைந்தோடி வாரும் அப்பா. கைகளை உயர்த்தி இயேசுவே 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 நம்பிக்கையோடு இயேசுவே 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 என் இயேசுவே தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தே. என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். முழங்கால் படியிடுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவரை தேடி வந்திருக்கிறோம். அவர் மீது வைத்திருக்கிற அந்த மனதுருக்கம் ஒவ்வொரு நொடி பொழுதும் குறைவில்லாமல் நம் மீது இறங்கி வருகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனே, நீர் எங்கள் மீது இரக்கம் வையும். ஆண்டவரே, உம்முடைய மாறாத கிருபையும் உம்முடைய இரக்கமும் எங்கள் மீது கடந்து வர வேண்டும். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை நீர் கொடுத்த தயவு, நீர் கொடுத்த அந்த தயவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலக வாழ்க்கை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த தானம். நாங்கள் உமது இரக்கத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் நீதியினால் அல்ல, எங்கள் பலத்தினால் அல்ல, எங்கள்ட்ட இருக்கிற எந்த திறமையாலே இல்லப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கமே எங்களை பாதுகாக்கிறது. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய கிருபை நம் மீது கொடுக்கப்படுகிறது. பைபிள் நமக்கு போதிக்கிறது, மனுஷனுடைய வாழ்நாள் 70 ஆண்டு, வலிமை மிகுந்தவர்களுக்கு 80 வருஷம். ஆனால் அதில் கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலத்தில் கூட மனிதன் என்ன அனுபவிக்கிறான்னா துன்பத்தையும் துயரத்தையுமே அனுபவிக்கிறான். ஆனால் பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பயணத்தில் தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் ஆண்டவரை தேடும் பொழுது சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும், சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கை தட்டுங்க பார்ப்போம். 70-80 வருட வாழ்க்கை எப்படின்னா துன்பமும் துயரமும் எழுதுறாரு மோசே. ஆனா அந்த சங்கீதத்தில் தான் நம்ம படிக்கிறோம், ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில நன்மை ஒன்றும் குறையாதபடி ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடுகிறோம் சுவாமி. நாங்கள் உம்மை தேடுகிற காலமாக இந்த காலம் இருக்கிறது. அத்திமரத்தை தேடி நீர் போன பொழுது அந்த அத்திமரத்தில் எந்த பலனும் இல்லாமல் போனது. அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டதாய் மாறி போனது. எங்க வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கையாய் முடிந்துவிடக் கூடாது தகப்பனே. எங்க வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறணும். எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாற வேண்டும். உங்களுடைய இரக்கம் மிகுந்த கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுங்க. 2 கைகளை விரித்து, என் இயேசுவே
என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். பாடுவோம். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். வாயை திறந்து என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். நல்ல குரல் உயர்த்தி சப்தமாக என் இயேசுவே உங்களுக்காக கூப்பிடுங்க. தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே வாரும் ஐயா. கைகளை உயர்த்தி ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே வாரும் அப்பா. நல்ல கைகளை உயர்த்தி ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே வாரும் அப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாரும் ஐயா. பாடுங்கப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாரும் அப்பா. கைகள் ரெண்டை உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. குரல் உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். கூப்பிடுவோம். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். நல்ல உணர்ந்து கூப்பிடுங்க. என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை கண்டும் காணாதவரை போல போகிறவர் அல்ல. பாருங்கள், ஒரு நாள் ஆண்டவர் பெதஸ்தா குளத்தின் அருகிலே வந்தார். இந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலே எத்தனையோ பேர் போயிருப்பாங்க. ஆனா இயேசு அந்த நாளிலே வந்து ஒரு மனிதனை பார்த்து கேட்டார், நீ நலமடைய விரும்புகிறாயா? டுடே இந்த நல்ல நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், பிரதர் நீங்க நலமடைய விரும்புறீங்களா? சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நலமடைய விரும்புறியாமா? அந்த மனிதன் 38 வருஷமாய் அந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலே அவன் கிடந்தான். எதுக்கு கிடந்தான்? அவனை எழுப்பி விடுறதுக்கு ஆள் இல்லை, அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான், குளம் கலங்கும், யாராவது என்னை தூக்கி எறிவாங்களான்னு. ஆனா அவனுக்கு உதவி செய்ய ஆளே இல்லை. ஏசு அவனை பார்த்து கேட்டாரு, நீ நலமடைய விரும்புறியான்னு கேட்ட உடனே அவன் இருதயத்தை திறந்து சொன்னான், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம குடும்பத்துல கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வாழ்க்கையில எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம சொல்லுவோம், எனக்குன்னு யாருமே இல்லையே, எனக்குன்னு யாருமே இல்லையன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும். நான் அதனால்தான் சமீபத்திலே ஒரு இந்திய கிரிக்கெட் பிளேயர், அவருடைய வாழ்க்கையை குறித்து அவர் சமீபத்திலே ஒரு ஆய்வாளர் ஒரு கட்டுரையில் எழுதுகிறார். இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் புகழோடு இருந்தேன், பெயரோடு இருந்தேன், என்னை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. இன்னைக்கு வயசு போயிட்டு சார், அதனால என்ன ஆயிட்டு தெரியுமா, எனக்குன்னு யாருமே இல்லாமல் அனாதை போல இருக்கிறேன் என்று அவர் தன்னுடைய உள்ளத்தின் புலம்பலை கொட்டுகிறார். இன்னைக்கு ஒன்று தெரியுமா உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, என்ன அர்த்தம்? நேத்தே உங்களுக்கு சொன்னேன், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். அர்த்தம் என்ன? நீ உன்னிடத்துல இறை இருக்கிறது, உன்னிடத்துல ஏதோ ஒன்று இருக்கு,
அதை பற்றி கொள்ள வந்திருக்கிறார்கள். ஆனா ஒண்ணுமே இல்லாம போயிட்டுனா, சதையெல்லாம் குறைஞ்சி எலும்பு தோலுமா போகும் பொழுது போய் பாருங்க, வருமானமெல்லாம் இல்லாம போகும்போது யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க தனியாக விடப்படுகிற அந்த இடம் உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துலயும் ஒரே ஒரு நபர் இருப்பார். யார் தெரியுமா? சொல்லுங்க, யார் தெரியுமா? அந்த தெய்வம் இருப்பார். அதனாலதான் அந்த மனுஷன் சொன்னா, எனக்குன்னு யாருமே, எனக்கு இந்த உதவி செய்ய யாருமே, சொல்லுங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஏசு என்ன சொன்னாரு? 4 பேர்த்த சம்பாதிக்க தெரியாம நீ எல்லாம் எதுக்குடா பொழப்பத்து போய் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரா? ஆண்டவர் அவனை காயப்படுத்தவே இல்லை, அவனை வேதனைப்படுத்தவே இல்லை. ஏசு அவனை பார்த்து சொன்னாரு, கட்டில எடுத்துட்டு நீ நடந்து போ, உன் படுக்கை எடுத்துட்டு நடந்து போ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற உங்களை முடக்கி வைத்திருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஆமென். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. எத்தனை பேருக்கு இயேசு சொந்தமாகணும்? ஒரு காலத்தில் நானும் கூட இப்படிலாம் நினைச்சிருக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய செலவழிச்சா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு நாள் எல்லாமே இல்லாமல் போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, நம்மளை மாதிரி லூசு பைத்தியம் உலகத்தில் வேற யாரும் கிடையாது. எல்லாரும் எழுந்து நிற்போமா? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சேர்ந்து பாடுவோம். சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். சொல்லுங்கப்பா. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், நம்பிக்கையோடு உம் வார்த்தையினால் நான் பலனானேன். பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இயேசு ராஜாவை பாருங்க. உம்மை விட யாரும் இல்ல, இயேசுவே
சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே நல்ல உணர்ந்து இயேசுவே ரசிச்சு பாடுங்க. எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நம்பிக்கையோட நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், சொல்லுங்கப்பா. உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் பிழைத்துக் கொண்டேன், இயேசுவே. உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. நல்ல நம்பிக்கையோட பாடுங்க ஐயா. சொத்து என்று இந்த உலகத்துல ஒரே ஒரு உண்மையான சொந்தம், ஏற்றத்தாழ்வு இல்லாம நம்மை பார்க்கிற சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. என் கருவைவும் கண்கள் கண்டது, என் அவயங்கள் ஒன்றும் இல்லாத போது. சொல்லுங்க. என் கருவைவும் கண்கள் கண்டது, என் அவயங்கள் ஒன்றும் இல்லாத போது சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. உலகத்துல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொல்லுங்கப்பா. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே எல்லாம் மாறிருப்பா. உலகத்தில் எல்லாமே உன்னை விட்டு மாறும் பொழுது உன்னை நினைக்கிற ஒரு அன்பு இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. என் அன்புக்குரியவர்களே, உள்ளத்தை எல்லாம் ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்கள். ஒருவேளை ஒரு தனிமையின் பாதையில் நீங்கள் வந்திருக்கலாம். வேதனைகள் நிறைந்த வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் இருக்கலாம். கலக்கங்களும் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குகளும் ஒருவேளை உங்களை சூழ்ந்திருக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்கிற ஒரு மனிதன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில முக்காடிட்டு தனக்கென்று ஒன்றுமே இல்லாதபடி அவன் ஓட வேண்டிய காலம் ஒன்று வந்தது. அந்த காலம் வந்த பொழுது தாவீது ஆண்டவரை பார்த்து சொன்னார், என் கடவுளாய ஆண்டவரே, நீர் எனக்கு அரணாயிருந்தருளும், நீர் என் கோட்டையாயிருந்தருளும், நீர் என் கேடகமாயிருந்தருளும்.
நான் நம்பும் கண்மலை நீரே என்று தேவனாய ஆண்டவரை பார்த்து அவன் உள்ளமுருகி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பைபிள் என்ன சொல்கிறது? தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு மாறிடும், காலங்கள் நேரங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாற மாற நம்மை நேசிக்கிறவர்கள் நேசிக்காமல் போகலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை விட்டு தூரமாய் போகலாம். நம்ம வாழ்க்கை ஒரு வெறுமையான அனுபவத்துக்குள்ள போகும் பொழுது உள்ளமெல்லாம் உடைந்து சங்கீதக்காரன் எழுதுவது போல் என் உள்ளம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது, என் மனம் வேதனையினால் நிறைந்திருக்கிறது. சாவுக்கேதுவான துயரம் என் இதயத்தில் இருக்கிறது என்று அவன் புலம்புவது போல் இரவில் உறக்கமில்லை, நான் தகைவிலானை போல அந்தையை போல நான் இருக்கிறேன் என்று புலம்புகிற புலம்பல் பைபிள் சொல்லுகிறது. புலம்பி தவிக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் வேதம் சொல்லுகிறது, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். சகோதரா, உள்ளம் உடைந்து போன மகனே மகளே, இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். யாயிர் என்ற மனிதன் உள்ளமுடைந்து இயேசுவிடத்திலே வந்தான். நீர் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும், என் மகள் மரண படுக்கையில் இருக்கிறார். இயேசு அந்த மனிதனோடு கூட பயணித்தார். அவனுக்கு வந்தது ஒரு துக்ககரமான செய்தி, உன் மகள் இறந்து போய்விட்டாள். இயேசு அந்த மனிதனை பார்த்து சொன்னார், பயப்படாதப்பா, உன் மக தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறா, நீ பயப்படாதன்னு ஆண்டவர் அவனை தேற்றினார். மரித்து போன அந்த சிறுமியை இயேசு உயிரோடு எழுப்பினார். கைகளை தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் மாற்றத்தை தர வல்லவர், மாற்றத்தை தர என் தேவன் வல்லவர். பாருங்கள், வேதம் சொல்கிறது, ஒரு பெண்ணானவள் பாவத்தின் நிமித்தம் விபச்சாரி என்ற பட்டத்தை கொடுத்து கல்லெறிந்து கொள்ளும்படி கொண்டு வந்தார்கள். அவர்கள் சட்டத்தை சொன்னார்கள். மோசேயுடைய சட்டம் சொல்லுகிறது, இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசு மன துருக்கத்தோடு அந்த இடத்தில் யாருமில்லாத நிர்கதியாயிருந்த அந்த பெண்ணுக்காக இயேசு அவள் சார்பில் நின்று சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மீது கல்லெறியட்டும். எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு அந்த பெண்ணை பார்த்து கேட்டார், யாரும் உனக்கு தீர்ப்பிடலையா? நானும் உனக்கு தீர்ப்பிடேன். நான் தீர்ப்பு இடுறதுக்கு வரலப்பா, உன் பாவங்களை மன்னிக்க வந்தேன். இனிமேல் பாவம் செய்யாதே என்று புது வாழ்வை கொடுத்தார். கை தட்டுங்கப்பா. இனிமேல் பாவம் செய்யாதே. என் அன்புக்குரியவர்களே, இந்த உள்ளத்தின் நைந்த நெஞ்சத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு அருகில் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள விட ஏதும் இல்லை. நல்ல நம்பிக்கையோட சொல்லுங்கப்பா, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே
உம் வார்த்தையினால் நான் பலனானேன். சொல்லுங்கய்யா. தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் எல்லாம் இயேசுவே 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 இயேசுவே. தேவமாதாவே, எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசுகிற அன்னையே, உமது பரிந்துரையின் வல்லமையால் எங்கள் ஆத்துமா நலமடைய வீழ்ந்து கிடக்கிற எங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் புது படைப்பாயிட பரிந்து பேசும். தேவனுடைய எல்லா புனிதர்களே, எல்லா இரத்த சாட்சிகளே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். ஆண்டவரின் தூதரே, தகுதியற்ற எங்கள் மீது இறைவனுடைய அருளும் ஆசீரும் பெருகி வர எங்களுக்கு தேவையான விண்ணக உதவியை பெற்றுத் தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே சொல்லி இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரை கூப்பிடுங்க. நிச்சயமாய் இன்று ஒரு வரப்பிரசாதத்தின் நாள். தேவன் தன்னையே முழுவதும் உங்களுக்கு தரப்போகிறார். அவருடைய இதயத்தை உங்களுக்கு தரப்போகிறார். நம்ம எல்லாரும் இயேசுவின் திரு இருதய ஜெபமால சொல்லுவோம். இயேசுவின் திரு இருதயமே, என்னுடைய இருதயத்தை உமது இதயத்தை போல மாற்றிவிடும். ஆமென். எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, நல்ல எழுந்து நில்லுங்க. சகோதரர்கள், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பாவம் வேண்டாம், அநீதி வேண்டாம், அக்கிரமம் வேண்டாம், என் இருதயம் உம்மை போல மாறணும். மார்க்ரித் மரியம்மாளுக்கு ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயம், இயேசுவின் திரு இருதயம் அப்படியே துடிப்போடு காண்பிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஆறுதலாக நீ இருப்பியாம்மா? இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா? இந்த நாளில் உங்கள்கிட்ட சொன்ன முதல்ல ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒரு சிறப்பான அழைப்பு இருக்குது. என்ன தெரியுமா? நான் கத்தோலிக்க திருச்சபையில் நற்கருணை ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாகவும் அன்னை மரியாள் வாழ்ந்து காட்டிய அந்த பரிசுத்தத்திலையும் புனிதர்கள் வாழ்ந்து காட்டிய முன்மாதிரிகளையும் நான் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நற்கருணை நாதரை நான் நேசிக்கிறேன், அன்னை மரியாளுடைய பரிசுத்தத்தை நேசிக்கிறேன், புனிதர்கள் எனக்காக வாழ்ந்து காட்டிய முன்மாதிரியை நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். கத்தோலிக்க திருச்சபை எனக்கு ஆண்டவர் கொடுத்த திருச்சபை, ஆண்டவர் கொடுத்த திருச்சபை. ஆண்டவர் இந்த திருச்சபையில தான் என்னை சாட்சியாய் மாற்றுகிறார். இந்த திருச்சபைக்கு நான் சாட்சியா இருக்கணும். இயேசுவுக்கு நான் சாட்சி. நல்ல வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை பிரமாணிக்கமுள்ள உண்மையுள்ள கத்தோலிக்க திருச்சபையின் உமது திருச்சபையின் சாட்சியாக என்னை மாற்றியருளும். ஆண்டவரே, வேற்று தெய்வங்களையோ வேற்று வழிபாடுகளையோ மூட நம்பிக்கைகளையோ நான் தேடி செல்ல மாட்டேன். என்ன நடந்தாலும் உம்மையே நம்புவேன். இயேசுவே, இந்த உலகத்தினுடைய மாய்மாலமான போதனைகள் உலகத்தினுடைய தாறுமாறான போதகர்களுக்கு பாஸ்டர்களுக்கு சபைகளுக்கு இடம் கொடுக்காமல் உம்மையே ஆராதிப்பேன். நற்கருணையில் மெய்யாக வீற்றிருக்கிற நீர் ஒருவரே எனக்காக கல்வாரி சிலுவையில் பலியானவரே, உம்மை ஆராதிக்கிறேன். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்.
இயேசு நம்மை தேடி வருகிறார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு சிரம் தாழ்த்தி பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இந்த உன்னதமான கடவுள் நம் மீது வைத்திருக்கிற சிநேகம், நம் மீது வைத்திருக்கிற அன்பு பெரியது. வான தூதர்களும் புனிதர்களும் தண்டனிட்டு ஆராதித்து கொண்டிருக்கிற ஆராதனையின் மத்தியில் இருக்கிற கடவுள் இந்த எளிய அப்பத்தில் உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேடி வந்திருக்கிறார். இவரை உற்று பாருங்கள். இந்த உன்னத கடவுளை விட்டு எவ்வளவு வேகமாக சபைகளை தேடி ஜனங்கள் போறீங்க. இந்த உயிருள்ள கடவுளை விட்டுட்டு பார்வை பார்க்கறதுக்கும் மந்திரவாதத்துக்கும் பில்லி சூன்யத்துக்கும் எவ்வளவு வேகமா ஓடுறீங்க. இவ்வளவு ஒரு உன்னதமான கடவுளை விட்டுட்டு நீங்க வேக வேகமா போய் அழிந்தல்லவா போகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 2:13, பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாய என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர் தேங்காத ஓட்டை தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள். நீ ஒருவேளை எங்கனாலும் போலாம். என்னுடைய 9 ஆண்டு மீன்பிடி துறைமுகத்தில் நான் இருந்த காலம், மந்திரவாதம், பில்லி சோனியம், தாயத்து, தகடு, போட்டில் பாடு வரணும். மத்தியானம் 2 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு போட்டு போகும். 12 மணிக்கு ஃபுல் போட்டு முழுசும் மீன் கொண்டு வந்து கட்டிடுவான். ஆனால் எனக்கு கண் முன்பாக தெரிந்த சில சம்பவங்கள் தெரியும். அவனுக்கு வம்சமே இல்லை, குடும்பமே இல்லை. இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ பேர் கொடி கட்டி பறந்தவங்களாம் இன்னைக்கு அட்ரஸே இல்லை. ஏன்? சாத்தான் இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை கொடுக்கறது போல இருக்கும். நீ பிள்ளி ஜுனியை வைக்கலாம், அதை வாங்கி இதை வாங்கி மையும் பொய்யையும் தேடி வருமானத்தை பெருக்கிக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ அழுகிறத தவிர வேற ஒன்றுமே இருக்காது. தெரியும்பா. ஆனால் இயேசுவை நம்பு. பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:25, ஆண்டவரை நம்புகிறவன் நலமுடன் வாழ்வான். கை தட்டுங்க பார்ப்போம். ஆண்டவரை நம்பினா செழிப்ப. அந்த செழிப்பு எப்படி இருக்கும்? நீதிமொழி 10:22 சொல்லுகிறது, ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அந்த செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். கை தட்டுங்க பார்ப்போம். அது உனக்கு கப்பல் வேலையாக இருக்கலாம், குழந்தை செல்வமாக இருக்கலாம், வீடு வாசலாக இருக்கலாம், நிலபுலமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட இருந்து வரட்டும். சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வரணும்? ஆசீர்வாதத்துக்கு குறுக்கு வழியில் போகாத. குறுக்கு வழியில் ஆசீர்வாதத்தை தேடி வாங்கினவெல்லாம் எப்படி போயிட்டான்னு தெரியும்.
ஆனா ஆண்டவரை நம்பு. இவரை நம்புவாய் என்றால் உன் வாழ்க்கை வளமை அடையும். ஆமென். 2 கைகளை உயர்த்தி உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. சொல்லுங்கப்பா. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கைகள் தட்டி பாடுவோம். இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, வான தூதர்களோடும் புனிதர்களோடும் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. பாடுவோம். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனை நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், உம்மன்பை பாடிடுவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், உம்மன்பை பாடிடுவேன். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, நல்ல குரலை உயர்த்தி உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, விசுவாசத்தோடு உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, சிநேகத்தோடு உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. எஸ்ஐயா 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 ஏசையா 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 ஏசையா. குரல் உயர்த்தி எஸ்ஐயா எஸ்ஐயா எஸ்ஐயா
ஏசையா 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 உம்மை பாடாத நாட் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. 2 கைகளை விரித்துக் கொள்வோம். என் அன்புக்குரியவர்களே, என் உள்ளத்தை நீர் ஆராய்ந்து பாரும், என் உள்ளத்தை நீர் ஆராய்ந்து பாரும். இதுதான் இந்த 2 நாள் தியானத்தினுடைய மையம். மையம் என்ன? இயேசுவே, நீர் என்னை ஆராய்ந்து பார். என்னை யாரோ ஒருத்தர் நிறுத்து பார்க்கிறதுக்கு இல்லப்பா, என்னைய நீர் பார், என்னைய நீர் ஆராய்ந்து பார். என் அன்புக்குரியவர்களே, இவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனா என்று பாரு. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்தும்படி நான் வாழ்றேனா? கேளுங்கப்பா தங்கச்சி, இந்த கேள்விகள். கடவுளே, நான் உன்னை வேதனைப்படுத்துறேனா? ஒரு சொட்டு கண்ணீர். பைபிள் சொல்லுகிறது, மனம் மாறிய பாவியை குறித்து விண்ணகத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது. இது காணிக்கைக்காக நடத்தப்படுற கூட்டம் இல்ல. ஏதோ ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டாரு இல்லங்க. இந்த இதயத்தோட துடிப்புக்கு பதில் கொடுக்கிற கூட்டங்க. இந்த இயேசுவின் திரு இருதயம் துடிக்கிறது. மகனே, மகளே, பாவத்தை விட்டு மனம் மாறுவாயா? மனம் திரும்புவியா? நீ இதே மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பேன், அதே பிடிவாதத்தில் இருக்காதப்பா. நான் செய்யறதையே நான் செய்வேன்னு வாழாதப்பா. உன்னை ஆண்டவர் அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார்ப்பா. மகளே, மனம் திரும்பி வா. உன்னுடைய போக்க கொஞ்சம் மாத்திக்கப்பா. அதே கோபம், வைராகியம், பிடிவாதம், நீ நினைக்கிற அந்த ரூட் சரியான ரூட் இல்லப்பா. நீ நினைக்கிற பாதை சரியானது இல்லப்பா. உன் மனசு உனக்கு எல்லாத்தையும் கரெக்டா தான் சொல்லும். இவங்ககிட்ட இப்படிதான் நடக்கணும், இனிமே நம்ம இப்படிதான் இருக்கணும். யோசித்து பாரு. 30 வெள்ளிக்காசை கையில வாங்குற முன்னக்குட்டி வர யூதாசுக்கு அவன் செஞ்சது சரியா தானே தெரிஞ்சிருக்கும். யூதாசுக்கு சரின்னு தான் தெரிஞ்சது. பிரதர், யூதாசுக்கு சரின்னு தான் தெரிஞ்சது. யூதாசுக்கு அது தப்பாவே தெரியலங்க. யூதாசுக்கு அது தப்பாவே தெரியல. இயேசுவை காமிச்சு கொடுக்க போறான், தப்பாவே தெரியலங்க. இயேசுவுக்கு முத்தம் கொடுத்தான், தப்பாவே தெரியல. ஆனா அதுக்கு பின்னாலதான் அவன் சொன்னது என்ன தெரியுமா? பழிபாவம் இல்லாதவரை நான் காமிச்சு கொடுத்துட்டேன். குற்றமில்லாதவர், பழிபாவம் இல்லாதவருடைய இந்த ரத்தம் சிந்தறதுக்கு நான் காரணமாயிட்டானேன்னு சொல்லி அவன் மனம் குற்றப்பழி உணர்வுக்குள்ளாகியது. ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன தெரியுமா? பேதுரு மனம் திரும்பினார், யூதாஸ் நாண்டுகிட்டு செத்தான். ஏன்? பேதுருவுக்கு இயேசு சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்தில் வந்தது. ஏன்னா ஆண்டவரின் பார்வை பேதுருவுக்கு கிடைத்தது. அதனால தான்
எசையா 55ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள பொழுதே அவரை தேடுங்கள், அவர் உங்கள் அண்மையில் இருக்கும் பொழுதே அவரை நோக்கி மன்றாடுங்க. ஆனா யூதாஸுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவன் பணத்துக்கு பின்னாலே ஓடினான். முடிவு, அவன் தற்கொலை பண்ணி செத்து போனாங்க. நாண்டுட்டு செத்து போயிட்டான். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற மகனே மகளே, ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்க எப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் படிடுங்க. ஒரே ஒரு நிமிஷம், முடிஞ்சதோ முடியலையோ முழங்கால் படிடுங்க. அடையாளம் என்ன தெரியுமா? அப்பா, நான் தவறு செய்தேன், உம்மிடத்தில் வந்திருக்கேன்பா, உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். நான் இழந்து போனேன் அந்த உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை நான் அவசங்கப்படுத்துறதுக்காக என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். குடி பழக்கம் வேண்டாம் சகோதரா, இன்னைக்கு ஒப்புக் கொடுத்துரு. அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை இழந்து சென்றேன் என்று ஒப்புக் கொடு. நான் தவறு செய்தேன், கண்ணீரோடு ஒப்புக் கொடு. உம் அன்பை உதறி சென்றேன். ஒரு சொட்டு கண்ணீர். கருக்கலைப்பு செய்தவர்கள், அபாஷன் பண்ணினவர்கள், கருப்பையில குழந்தையை கொன்றவர்கள், மனம் திரும்பி ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளு. அடுத்தவருடைய இரத்த பலிக்கு காரணமானியா? மன்னிப்பு கேளு. நீ எங்கே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாயோ அதற்காக மன்னிப்பு கேள். இயேசுவே, என்னை மன்னியும். அநீதியான சம்பாத்தியங்கள், அநீதியான வழிகளிலே நீ எங்கெல்லாம் தவறினாயோ அதற்காக மன்னிப்பு கேளு. அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க, கண்களை மூடுங்க. உள்ளத்தை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். சீமோனே, சேவல் கூவும் முன் 3 முறை என்ன மறுதலிப்பேன்னு சொன்னப்பா. இப்ப இயேசு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இவர்களை விட நீ என்னை அதிகமாய் அன்பு செய்கிறாயா? இவர்களை விட நீ அதிகமாய் அன்பு செய்கிறாயா? சீமோன் சொல்றாரு, ஆமா ஆண்டவரே, ஆமான்னாரு. ஆனா 3வது முறை ஆண்டவர் கேட்ட உடனே பைபிள் சொல்லுகிறது, அவர் உள்ளம் உடைஞ்சிட்டு துக்கத்தோடு சொன்னாரு, ஆண்டவரே, உம்மை அன்பு செய்கிறேன்னு உமக்கு தெரியாதா? என்னை பத்தி உமக்கு தெரியுமே. அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் பலவீனன், நான் அன்பு செய்யறேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே உண்மை மறுதலிச்சிருவனே. இந்த உள்ளத்துல வாங்க ஆண்டவரே, குடிக்க மாட்டேன்னு சொல்லுவான், நான் குடிச்சிருவேன். பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றேன், ஆனா பாவம் செய்யறனே. என் சுய பலத்தால் என்னால முடியல ஆண்டவரே, நீங்க என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி கொடு. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. 2 கைகளை விரித்து உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் உள்ளம் உம்முடைய அந்த இரக்கத்தினால நிரப்பப்படட்டும். கல்லான இருதயத்தை எடுங்கப்பா, சதையான இருதயத்தை எனக்குள்ள வைங்க, வைங்க ஆண்டவரே. பொறுமையுள்ள இருதயம், அன்புள்ள இருதயம், பாசமுள்ள இருதயம், நேசமுள்ள இருதயம், பக்தி உள்ள இருதயம், விசுவாசமுள்ள இருதயம். ஆண்டவரே, பொறுத்து நிதானமா சகிச்சு வாழ எனக்கு ஒரு இருதயம் வேணும். ஆண்டவரே,
உண்மையுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நோக்கி பாருங்க. பரிசுத்தமுள்ள இருதயத்திலிருந்து வருகிற ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். தம்மிடத்தில் வந்து கேட்கிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். நீ உள்ளம் விரும்புகிறதெல்லாம் தர இயேசு வந்திருக்கிறார். எப்போ உள்ளத்தை இயேசுட்ட கொடுத்துட்டியோ அதுக்கப்புறம் உன் உள்ளம் தேவனுடைய நன்மைத்தனங்களின் கருவூலமாய் மாறுகிறது. கை தட்டுங்க பாப்போம். நன்மைகளால் அவர் நம்மை நிரப்புகிறார். இன்னைக்கு கேளுங்கப்பா, இயேசுட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வேணும்ப்பா, நீங்கள் எனக்கு இன்னைக்கு எனக்கு வேணும், என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு கேளுங்க. என் கூடவே ஏறும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீங்களே பாடலாம். என் பக்கத்திலே நல்ல சப்தத்தோடு என் வாழ்க்கையிலே இருளான வாழ்க்கையிலே உயிரற்ற வாழ்க்கையிலே என் வெளிச்சம் நீரே, எனக்கெல்லாமே வெளிச்சம் நீரே, எனக்கெல்லாமே. 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைத்து வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நீர் என் வாழ்வின் அனைத்துமாய் இருந்தருளும், என் மனக்கவலைகள் உடல் நோய்கள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும், என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள சிறியதும் பெரியதுமான வியாதிகளிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, என் குடும்பத்தை கலங்கச் செய்யும் பாவ சாபங்களிலிருந்து சாத்தானின் தொல்லைகளிலிருந்து என்னை விடுவித்தருளும். இயேசுவே, நீர் என் இரட்சகர், நீரே எனக்கு அனைத்துமானீர். என் தெய்வமே, நற்கருணை நாதரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். நற்கருணை நாதரே, நான் உம்மை விசுவசிக்கிறேன். மரியாளின் மைந்தனே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு திருச்சபையின் சாட்சியாய் நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் இயேசுவே, பாவம் வேண்டாம், வேற்று தெய்வங்கள் வேண்டாம், மூட நம்பிக்கைகள் வேண்டாம், அலைந்து திரிகிற சபைகள் வேண்டாம், உலகத்தின் போதனைகள் வேண்டாம். நீர் எங்களுக்கு போதும். நாங்கள் உமக்கு
ஆறுதலாக எப்போதும் உம்மை விசுவசித்து வாழ்வோம் என்று உறுதியளிக்கிறோம். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் ஊரின் மீது இரக்கமாயிரும். உம்மை விசுவசிக்காமல் நம்பாமல் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிந்து பலவிதமான போதனைகளுக்கு உள்ளாகி மனித போதனைகளால் சிதறடிக்கப்பட்ட பிரிவினை சபைகளை தேடி ஓடிய அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இயேசுவே, மெய்யாகவே நீர் நற்கருணையில் வீற்றிருக்கிறீர் என்பதையும் திருத்தாயாரின் பரிந்துரையை நாடி அவர்கள் மீண்டும் திருச்சபையில் இணைந்து சாட்சிகளாய் வாழ உமது அருளை வேண்டுகிறோம். இயேசு ஆண்டவரே, எங்கள் ஊரில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவே, கடல் தொழிலை ஆசீர்வதியும். கப்பல் தொழிலை ஆசீர்வதியும். என் தெய்வமே, கடலிலும் கப்பலிலும் உழைக்கக்கூடிய உம் பிள்ளைகளை பாதுகாத்திரளும். ஆண்டவரே, வருமானங்களை வீணாய் செலவழிக்காமல் சிக்கனத்தோடு பொறுப்போடு எம் குடும்ப தலைவர்களும் தலைவிகளும் பயன்படுத்த ஞானம் மிகுந்த உள்ளத்தை தாரும். போதைப் பொருட்கள் குடிப்பழக்கங்கள் கெட்ட நடத்தைகள் அனைத்திலிருந்தும் பெரியவர்கள் சிறியவர்கள் இளையோரை விடுவித்தரலும். இயேசு ஆண்டவரே, அரசு தேர்வு எழுத போகிற மாணவ மாணவிகளை ஆசீர்வதியும். எங்கள் கல்வி நிறுவனங்களை ஆசீர்வதியும். தெய்வமே, எங்களுடைய பிள்ளைகளை வளமோடும் நலமோடும் வாழ்வார்களாக. ஆண்டவராய் இயேசுவே, வீடுகளில் இருக்கிற எல்லா நோயாளிகளையும் தொட்டு குணப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்திலும் வயதானவர்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் அனைத்து உறவுகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவராய் இயேசுவே, எம் பங்கு தந்தைக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். உதவி தந்தைக்காக அருட்சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். எம் ஊரில் உள்ள எல்லா நிர்வாகங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவே, எங்கள் ஊருக்கு தலைவராக ராஜாவாய் நீர் இருந்து எங்களை ஆட்சி செய்யும். தீயோனின் பிடியிலிருந்து அநீதி செய்வோரிடமிருந்தும் எங்களை விடுவித்து காத்தருளும். இயேசுவே, உமது ஆலயத்தை நீரே கட்டி எழுப்பும். அதற்குரிய எல்லா பொருளாதாரங்களும் உம்மிடமிருந்தே வருகிறது. நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆமென். அனைத்தும் இனி மறைந்து மூடி
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலும் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ரெண்டு கைகளை உயர்த்துவோம். நம்முடைய குடும்பத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் கொடுப்போம். ஆண்டவரே, என் கணவரை, என் மனைவி, என் பெற்றோர், பிள்ளைகள், என் உறவுகளை எல்லாம் இடத்துல கொடுக்கிறப்பா. ஒப்பு கொடுப்போம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரோ உம்மையே நேசிப்போ. உமக்காய் ஓடுவோ, உந்த நாம சொல்லவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. சிரம் தாழ்த்தி பக்தியாய் ஆராதனை எத்திசையும்